டு ஈஸ்டர்ன் மாடல் கிச்சன். நாம் இப்போ பார்க்குற கிச்சன் வந்து ஒரு பழனியில் நாங்கள் பண்ண ஒரு கிச்சனை பார்க்குறோம். இவங்க வந்து பழனியில் வந்து புது தாராபுரம் ரோடு, அதாவது நியூ தாராபுரம் ரோட்டில் வந்து சுதந்திர பவன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல், நான்வெஜ் ஹோட்டல் வச்சுருக்குறாங்க. அந்த ஹோட்டலில் உள்ள உரிமையாளர் தான் இல்லை. இவங்களுக்கு பழனியில் ஒரு வீடு வச்சு இன்டீரியர் பண்ணணும், கிச்சன் பண்ணணும் அப்படின்னு எங்களை கான்டாக்ட் பண்ணாங்க. நாங்களும் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் எல்லாம் இந்த வந்து சைட்டில் வந்து லேஅவுட் எங்களுக்கு அனுப்பி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு 2D பிளானு, 2D எலிவேஷன் எல்லாமே நாங்கள் போட்டுட்டு அவங்களுக்கு அது பிடிச்சிருந்து கலர் எல்லாமே கொண்டு காமிச்சோம். அவங்களுக்கு பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் அந்த கிச்சன் பண்ண பிறகு நாங்கள் சாப்பிட்ட ஒரு சின்ன கிச்சனை பற்றி கேட்குறதுக்காக நாங்கள் பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா சார். அப்புறம் அந்த கிச்சன் எப்படி சார் இருக்குது? கிச்சன் முடிஞ்ச பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்குதா? ஃபினிஷிங் வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம், நல்லா இருக்குது சார். ரொம்ப இதாக இருக்குது, எதிர்பார்க்கல. அது இப்போ அந்த பிளான் பண்ணி அந்த டிசைன் போட்டு கொடுத்த டிசைன் அப்படியே வந்திருக்கு எங்களுக்கு. அதெல்லாம் கரெக்டாக இருக்குது, நீட்டாக இருக்குது சார். சரி சார். இதனுடைய குவாலிட்டி எல்லாமே நீங்கள் எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே சார், நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு பிரகாரம் நீங்கள் வந்து இந்த கலர் காம்பினேஷன், இந்த கலர் எல்லாமே உங்களுக்கு எப்படி சார்? எல்லாமே கரெக்டாக இருக்குது சார். எல்லாமே மேட்சிங், சொன்ன அந்த நீங்கள் கொடுத்த அந்த இதுக்கு எல்லாமே கரெக்டாக சூப்பராக பண்ணிடுச்சு. சரி சார், ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற இந்த ஐலாண்டு வந்து ஒரு ஐலாண்டோடைய சைஸ் வந்து 6.5 ஃபீட்டுக்கு 4 ஃபீட்டில் வரக்கூடிய ஒரு பெரிய சைஸ் ஐலாண்டு. இதில் வந்து ஐலாண்டு டேபிள்லேயே நாம் வந்து சிங்கும் ஒரு ஹாபும் கொடுத்துருக்கோம். இந்த 3 பர்னர் ஹாப் இதில் ஒன்று நம்ம பொசிஷன் பண்ணியிருக்கு. இந்த 3 பர்னர் ஹாபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய பர்னர் வருது. பக்கத்திலே நாம் வந்து சிங்கும் வருது. இந்த ஐலாண்டில் வரக்கூடிய கவுண்டர் டாப் வந்து கலிங்கா ஸ்டோன் அப்படிங்கிற குவார்ட்ஸ் மெட்டீரியலில் வரக்கூடிய ஒரு டேபிள் டாப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனில் வந்து ஹேண்டிலெஸ் கிச்சன் வர்றதுனால காப்பர் கலர் கோலா ப்ரொஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். டோரை பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் அக்கர்லிக், அதாவது நாங்கள் யூஸ் பண்ணுற அக்கர்லிக் எல்லாமே இம்போர்ட்டட் அக்கர்லிக். இம்போர்ட்டட் பண்ணி டோராட்டே நமக்கு ஃபினிஷ் பண்ணி டோராட்டே வந்துடும். அந்த மாதிரிப்பட்ட அக்கர்லிக் தான். என்ன சைஸ் நம்ம கொடுக்குறோமோ அந்த சைஸ் உங்கள் வீட்டுக்கே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி டைரெக்டாக டோர் வரும். இந்த பேக் ஃப்ளாஸ் டைல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய என்ன சாய்ஸோ அந்த மாதிரி ஒட்டியிருக்கும். இந்த 3 பர்னர் ஹாபில் 2 பெரிய பர்னரும் ஒரு குட்டி பர்னரும் இருக்குது. இந்த ஹாபுக்கு கீழே நாம் வந்து டேண்டம் ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். போன வீடியோவிலே டேண்டம் ட்ராவர்ஸோடைய வெயிட் எவ்வளோ தாங்கும் அப்படிங்கிற டெமோ நான் காட்டியிருந்தேன். டேண்டம் ட்ராவர்ஸ் எல்லாமே கிட்டீச் கம்பெனியோடைய ஜெர்மனில் உள்ள டேண்டம் ட்ராவர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாமே ரொம்ப சாஃப்ட் க்ளோஸாக இருக்கும். பக்கத்திலே நாம் ஒரு ஆயில் புல்லோட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த ஆயில் புல்லோட்டை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் ஹைட்ராலிக்காக க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நமக்கு இந்த ஆயில் புல்லோட்டை எந்த சைடு பொசிஷன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ராவருடைய சைடு ப்ரொஃபைல் ட்ராவர், அதே மாதிரி சாலிடு ட்ராவர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ட்ராவருக்கு உள்ளாடி கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைலுக்கு தக்கவாறும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். பிளேட் பாஸ்கெட் வேணுமா, கப்பன் சாசர் வேணுமா, இந்த மாதிரி எது வேணாலும் நம்மளுடைய சாய்ஸ் தான். இப்போ இந்த ஐலாண்டுடைய ஒரு சைடு நம்ம பார்த்துருக்கோம், இன்னொரு சைடை நம்ம பார்க்குறோம். இன்னொரு சைடில் வந்து வெஜ் பாஸ்கெட் கொடுத்துருக்கோம். இந்த வெஜ் பாஸ்கெட்டுக்கு பக்கத்திலே ஹைட்ராலிக் ஸ்லைடர் மவுண்டன் பண்ணுற மாதிரி பிளேட் அண்ட் கப்பன் சாசர் பாஸ்கெட் கொடுத்துருக்கு. இந்த கப்பன் சாசரில் இந்த பிளேட் பாஸ்கெட்லேயும் ஹெவியான பிளேட் வரைக்கும் நம்ம பெரிய சைஸ் பிளேட்டோ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சிங்கு பார்த்திங்கன்னா இது நேச்சுரல் கிரானைட்டில் வரக்கூடிய ஒரு சிங்கு. இது ஒரு பில்லோட் மாடல் டைப் இதில் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த ஐலாண்டுக்கு ஈஸ்ட் சைடில் வரக்கூடிய கேபினெட்டுக்கும் உள்ள சைஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு வாக்கின் ஃபேஸாக இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக வாக் பண்ணுறதும் ஈஸியாக நாம் வந்து அசஸ் பண்ணுறதுக்கும் இருக்கிற மாதிரி 1 மீட்டர் இடம் கொடுத்துருக்கோம். அப்புறம் அங்கே வந்து எல்லாமே உடன் ஷெல்ஃபு கொடுத்து அதுக்கு வந்து
ஷட்டரும் கொடுத்து உட்டன் ஷெல்ஃபு அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம். நிறைய மோர் ஸ்டோரேஜ், அதாவது நிறைய ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரிப்பட்ட பொசிஷனில் இதை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த கார்னரில் உட்டன் ஷெல்ஃபு கொடுத்துருக்கோம். இன்விசிபிள் வர்ற மாதிரி பிளைண்ட் கார்னர்ஸ் கிஞ்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே கஸ்டமைஸும் நமக்கு தேவையானது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ரோலிங் ஷட்டரை நீங்கள் பாருங்கள். இந்த ரோலிங் ஷட்டருக்கு உள்ளாடி மிக்ஸி, கிரைண்டர், இன்னும் நிறைய நமக்கு இன்ஸ்டண்ட்டாக எடுத்து நம்ம வந்து குக் பண்ணுறதுக்குள்ள தேவையான திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். 100% மாடுலர் கிச்சனுங்கிறது 100% கஸ்டமைஸ்டு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நாம் இதே கிச்சனை எடுத்து நாளைக்கு ஒரு 2 வருஷம் கழித்து வேற ஒரு இடத்துல நீங்கள் வைக்க சொன்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி தான் நாம் கிச்சன் பண்ணுவோம். இந்த இடம் நம்ம வந்து ஓவன் பொசிஷன், ஓடிஜி ஓவன் வைக்கிறது மாதிரிப்பட்ட பொசிஷனை நாம் இதில் கொடுத்துருக்கோம். ஃப்யூச்சரில் வைக்கிறது மாதிரி, அதாவது மாடுலர் கிச்சனை பொறுத்தளவில் எப்போ நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் நாம் வந்து டிசைன் பண்ணி கொடுப்போம். இந்த ஓவனுக்கு கீழே 2 ட்ராவர் கொடுத்துருக்கோம். பக்கத்துலேயே நாம் இப்போ பார்க்குறோம் புஷ் டு ஓப்பனில் ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய மாஸ் ஸ்டோரேஜ் யூனிட்டு, டால் யூனிட், பீரோ மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஈஸ்ட் சைடு வால் யூனிட் இருக்கிற பேஸ் யூனிட்டுக்கு மேலே இருக்கிற வால் யூனிட்டை பார்க்குறோம். எல்லாமே வந்து ஒவ்வொரு கேபினெட்டையும் 2 டோராக நம்ம பிரிச்சுருக்கோம். அந்த டோரும் அப்லிஃப்ட்டில் கொடுத்துருக்கோம். இந்த அப்லிஃப்ட் ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக அப் பண்ணுறதும் டவுன் பண்ணுறதும் இருக்கும். நமக்கு இந்த வியூவை நீங்கள் பாருங்கள். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இந்த அப்லிஃப்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜும் நமக்கு நிறையா யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், மாடுலர் கிச்சன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து காங்கிரீட் ஸ்லாப் எதுவும் போடாமல் எம்டி ரூமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிச்சன் உங்களுக்கு எங்கே பண்ணனாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். தமிழ்நாடுலேயோ கேரளாவிலேயோ எந்த இடத்துலனாலும் நாங்கள் வந்து டிசைன் பண்ணி உங்களுக்கு தேவையான கலர் கார்டு எல்லாமே உங்கள்கிட்ட கொண்டு காட்டி உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் வேணும், என்ன மாதிரியான தீம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கிச்சனை வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறோம். அதே போல் என்ன ஹார்ட்வேர் உங்களுக்கு வேணும்னாலும் ஆஃப்லே, கிட்டிஜி, ப்ளம்மு, எப்கோ, ஸ்டார்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹார்ட்வேர்ஸு இருக்குது. எல்லாமே நாங்கள் உங்களுக்கு தேவையானதை அரேஞ்ச் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ப்ரைஸும் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி எவ்வளவு டைம்னாலும் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.